ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதி. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து அவர் தனியாக தான் நிற்பார். கண்டிப்பாக அவர் வந்து மிகப்பெரிய விஜய் ஃபேக்டர் வந்த பிறகு நாம் தமிழர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 3.5% ஓட்ஸ் விஜய்க்கு போயிருக்குன்றது தான் உண்மை. இந்த பிக்கெஸ்ட் லூசர் வந்து நாம் தமிழர் தான் விஜய் வந்த பிறகு. எழுதி வச்சுக்கோங்க, 26 எலெக்ஷன் நம்ம பார்க்காத எலெக்ஷனாக இருக்கும். 2 பேரும் எந்த எல்லைக்கும் போவாங்க. அவங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்ககிட்டையும் போனால் இவங்ககிட்டையும் போனால், அவங்ககிட்டையும் மீடியா, இவங்ககிட்டையும் மீடியா. அவங்ககிட்டையும் ஒரு 40 கட்சி, இவங்ககிட்டையும் ஒரு 40 கட்சி. எல்லாம் பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க. எப்பாடுபட்டாலும் ஆட்சியை காப்பாற்றிக்கணும். என்ன செஞ்சாவது திமுகவை ஆட்சியிலேருந்து நகர்த்தணும். அது பிஜேபிக்கு. ஏன்னா அப்போ தான் 29 அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவர் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் அவர் மக்கள்கிட்ட பேசின அந்த மேடை பேச்சிலேயே ஹிண்ட் பண்ணிட்டார், நான் வந்து கூட்டணிக்கு தயார்னு. தட்ஸ் அ மெசேஜ் டு ஏடிஎம்கே. திரைமறைவிலே பேச்சுவார்த்தைகள் நடந்தது உண்மை. இவர் வந்து ஆட்சியில் பங்குன்ற அளவுக்கு போயிருக்காரு. ஒரு கட்டத்தில் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, சீட்டு குறைவாக கொடுக்குறேன், பட் ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு லெவலுக்கு போயிருக்காரு. ஆனால் இதை நான் முதல்ல கமிட் பண்ண மாட்டேன், தேர்தல் முடிஞ்சோன்னு தான் இதை செய்யணுன்றிருக்கேன். அந்த இடத்துல பேச்சுவார்த்தையில் இழுபறியெல்லாம் நீடிச்சிருக்கு. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததால் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்து திமுகவை பிடிக்கல, விஜய்க்கு போடலாம். ஆனால் நாம் தமிழர் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் தான் நான் பார்க்குறேன். கடந்த முறை வாங்கின 8% அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இந்த அருவருப்பு உங்களுக்கு அண்ணாமலையோடு ஒரு ஸ்டேஜை ஷேர் பண்ணும்போது தோணலையா? என்னுடைய அன்பு இளவல்னு சொல்லும்போது தோணலையா? நயனாருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது, மோடி உலகம் பூரா போய் தமிழை பற்றி பேசுகிறாங்கிறது, இதெல்லாம் என்னங்க இது வந்து என்ன சிக்னலை கொடுக்கும்? ஜெயிச்சிருவாரா முதல் எலெக்ஷன்லையா? எனக்கு தெரிந்த டிவிகே என்டிகே இவங்களுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் இல்லை அவங்க ஆலையே காணாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் வந்து போட்டி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு திரு விஜய் அவர்கள் ட்ரை பண்ணதை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த கூட்டணி அமைந்த பிறகு இவங்கள சத்தமே இல்லாமல் இருக்காங்களா 2 பேரும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு விஜய் வந்து கம்ப்ளீட்டாக சைட்லைன் ஆகிருக்கார். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஏப்ரல் 11 அமித்ஷா அனௌன்ஸ் பண்ண பிறகு விஜயோட ரெலவன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து தற்பொழுதைக்கு வந்து ஓரங்கட்டப்பட்டதாக மாறி இருக்குது. அது ஒரு அசஃப் நோ பப்ளிக் பர்செப்ஷன். அது 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 எவ்வளோ தூரம் உண்மைன்றது அது போக போக தான் நமக்கு தெரியும். ஸோ இந்தியா டுடேவோட அந்த நம்ம பேசின அந்த ஒப்பீனியன் இதில் கூட போலில் கூட வந்து விஜய் ஃபேக்ட்ரி அவங்க பேசலை, அவங்க இது 2 தான் பேசுகிறாங்க. ஜென்ரல் பர்செப்ஷனே இந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அதுவும் வந்து குட்டி கட்சிகள்லாம் சேர போகிறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி பைபோலார் தான். டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் வரும். ஏடிஎம்கே பிஜேபி அண்ட் டிஎம்கே அலையன்ஸ் தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது விஜயோட ரெலவன்ஸ்ன்றது வந்து கண்டிப்பாக நாம் எதிர்பார்த்த அளவு இருக்காது என்று தான் இப்பொழுது இருக்க சூழ்நிலையை வச்சு நம்ம எடை போட வேண்டியிருக்குது. ஏன்னா நாம் தமிழரும் கிட்டத்தட்ட பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் நோக்கி நகர்றாங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படி இல்லைன்னாலும் அவங்களும் இந்த மெகா அலையன்ஸ் முன்னால் இன்னும் மார்ஜினல் பிளேயராக போய் நிற்பாங்க. அதில் விஜய் ஃபேக்டர் வந்த பிறகு நாம் தமிழர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 3.5% ஓட்ஸ் விஜய்க்கு போயிருக்குன்றது தான் உண்மை. இந்த பிக்கெஸ்ட் லூசர் வந்து நாம் தமிழர் தான் விஜய் வந்த பிறகு. ஸோ ஒரு 4 கார்னர் ஃபைட், அதிகபட்சம் சீமான் அந்த பக்கம் போனார்னா இட் வில் பி 3 கார்னர் ஃபைட். அப்படி 3 கார்னரோ 4 கார்னரோ, லெட் அஸ் பி 4 கார்னரே வச்சுப்போம். ஏன்னா சீமான் உறுதியாக நான் பிஜேபியோட போக மாட்டேன்றாரு. இந்த 2 பார்ட்டிஸுக்கும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வரத்துக்கு முன்னால் இருந்த ரெலவன்ஸ் இப்போ கணிசமாக குறைஞ்சிருக்குது. அதில் வந்து சீமான் வந்து நம்பர் 4ஆக தள்ளப்பட்டிருக்காரு. விஜயோட ரெலவன்ஸும் கணிசமாக குறைஞ்சிருக்குது. நீங்கள் எப்பயுமே வாரை வின் பண்ணுறதுக்கு முன்னால் பெர்செப்ஷன் வாரை வின் பண்ணணும். ஆக்சுவல் வாரை வின் பண்ணுறதுக்கு முன்னால் யூ ஹேவ் டு வின் த பெர்செப்ஷன் வரணும். அப்படி பார்த்தா வந்து இந்த பெர்செப்ஷனில் இது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டஃப் ஃபைட் கொடுக்க போகுது டிஎம்கேக்கு. டிஎம்கே வந்து இந்த 4 முனை போட்டியில் ஜெயிச்சிடும்னு இருக்கக்கூடிய இன்னொரு பெர்செப்ஷன். இந்த 2 பெர்செப்ஷன் மத்தியில் இவங்க 2 பேரும் டிவிகேவும் என்டிகேவும் காணாமல் போகிறாங்க. இதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் 26 விஜய்க்கான எலெக்ஷன் கிடையாது. 2வது விஜய் கட்சிக்குள்ளே கடுமையான கோஷ்டி பூசல் இருக்குது, குரூப்பிசம் இருக்குது. அதாவது நேற்றைக்கு ஒரு நண்பர் சொல்கிறார், ஒரு எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ, என்ன ஆச்சரியமாக இருக்குது சார், ஏடிஎம்கே டிஎம்கே எங்கள் கட்சிங்க 2 கட்சிகளில் இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாக விஜய் கட்சியில் குரூப்பிசம் இருக்குது. இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட ஃபேஸ் பண்ணல, அதுக்குள்ளே இவ்வளோ கோஷ்டி பூசல் இருந்ததுன்னா அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்றாங்க. ப்ளஸ் இந்த அலையன்ஸ் வந்த பிறகு அஃப்கோர்ஸ் அது கூட செகண்டரி இஷ்யூ தான். மெயின்
இஷ்யூ வந்து இவங்க இந்த அலையன்ஸ் வந்த பிறகு இவங்க பெரிஃபரல் பிளேயர்ஸ், அதாவது வந்து ஓரங்கட்டப்பட்டவர்களாக 2 பேருமே மாறி இருக்காங்கன்றது தான் என்னுடைய பார்வை. இன்னொன்று, பணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பணமும் அதிகாரமும் வந்து அடுத்த எலெக்ஷனில் எழுதி வச்சுக்கோங்க. 26 எலெக்ஷன் நம்ம பார்க்காத 2 பேரும் எந்த எல்லைக்கும் போவாங்க. அவங்கக்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்ககிட்டையும் பணம், இவங்ககிட்டையும் பணம், அவங்ககிட்டையும் மீடியா, இவங்ககிட்டையும் மீடியா, அவங்ககிட்டையும் ஒரு 40 கட்சி, இவங்ககிட்டையும் ஒரு 40 கட்சி, எல்லாம் பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க. ஸோ இந்த 2 பெரிய திமிங்கலங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சண்டையில் சிறுமீன்கள் காணாமல் போகும். பணம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு 2 பேரும் இறக்க போகிறாங்க. மறந்துடாதீங்க, நான் சொல்கிறேன். அதுதான் 26 வந்து வில் பி தி வர்ஸ்ட் எலெக்ஷன் தமிழ்நாடு இஸ் எவர் சீன். மார்க் மை வேர்ட்ஸ், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. திமுக என்ன நடந்தாலும் எப்பாடுபட்டாலும் ஆட்சியை காப்பாற்றிக்கணும். என்ன செஞ்சாவது திமுகவை ஆட்சியிலேருந்து நகர்த்தணும், அது பிஜேபிக்கு. ஏன்னா அப்போ தான் 29 அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றவங்க யாருமே களத்தில் நிற்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை அதை மீறி நிற்கிறாங்கன்னா அது பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா பணம் உங்களுக்கு வந்து பாதாள வரைக்கும் பாயுது. அந்த பணத்தோடு நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இவர்களிடம்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சேட். அதனால தான் இந்த அலையன்ஸ் ஃபார்மேஷனுக்கு பிறகு ஏப்ரல் 11 அமித்ஷா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு விஜயோட ஸ்டேக்ஸ் வந்து கீழே ரொம்ப போயிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இது என்னன்னா ஏடிஎம்கேவை பற்றி அவர் பேசவே இல்லை. தொடர்ந்து வந்து டிஎம்கேவை பற்றி பேசுகிறாரு, பிஜேபி பற்றி பேசுகிறாரு. ஆனால் ஏடிஎம்கே பற்றி ஏன் அவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறப்போ ஒருவேளை கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பேசாமல் இருக்கிறாருன்னு தோணுச்சு. பட் அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆன பிறகும் ஏடிஎம்கேவுக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் இப்போ வரைக்கும் வச்சிருக்கிறாரு. அதை பற்றி விமர்சிக்கவே இல்லை. அப்படிங்கிறத பார்க்கும்போது ஏன் இன்னும் அந்த ஒரு பிடிவாதமாக இருக்கிறாரு? இது ஊழல் கட்சினா இது ஊழல் கட்சி தானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. அவர் ஏடிஎம்கேவோட போகணும்னு தான் விரும்பினார். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அவரோட ரேடாரில் வந்து திமுகவை தோக்கடிக்கணும்னா தனியாக நின்னாலும் தோக்கடிக்க முடியாது, ஏடிஎம்கேவோட சேர்ந்தால் தான் தோக்கடிக்க முடியும் என்பது அவருக்கு டே 1லேருந்து தெளிவாக தெரியும். அதுக்கு சரியான உதாரணம் அவருக்கு தெரியுன்றதுக்கு நான் ஒரு உதாரணமாக காட்டுவது என்னென்னா, கடந்த ஆண்டு அக்டோபர் 27 விக்ரவாண்டி கூட்டத்தில் பேசும்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். முடிச்சுட்டு போயிட்டு திரும்ப வந்து மைக்க பிடிச்சி சொன்னார், கூட்டணிக்கு தயார், அதிகாரத்தில் பங்கு கொடுக்க தயார். கூட்டணிக்கு தயார், நான் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னா புதுசாக வந்திருக்கேன் நான் அவங்கள சேர்த்துக்கிட்டு இவர் எப்படி புதுசாக வந்த கட்சி அவங்களுக்கு பங்கு கொடுப்பான்னு எல்லாரும் ஏகடிஎம் பேசினாங்க. அது இல்லை, கூட்டணிக்கு தயார்னு அவர் சொன்னது வந்து ஏடிஎம்கே தான் மேஜர் பிளேயர், நான் செகண்டரி பிளேயர்ன்றதை மறைமுகமாக அவர் சொல்கிறார். டைரெக்டாக நான் தான் நம்பர் 1 பிளேயர்னு அவர் சொல்ல முடியாது. அதனால் அதை சொல்கிறார் அவர். ஸோ அவர் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் அவர் மக்கள்கிட்ட பேசின அந்த மேடை பேச்சிலேயே ஹிண்ட் பண்ணிட்டார், நான் வந்து கூட்டணிக்கு தயார்னு. தட்ஸ் அ மெசேஜ் டு ஏடிஎம்கே. திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடந்தது உண்மை. அது ரொம்ப ஹார்டாக பார்கெனிங் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஆட்சியில் பங்குன்ற அளவுக்கு போயிருக்காரு. 117 117 கேட்டிருக்காரு. சுழற்சி முறையில் சிஎம் வேணும், டெப்டி சிஎம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா சுழற்சி முறையில் சிஎம், இவ்வளவும் போயிருக்கு. ஒரு கட்டத்தில் இது வந்து நான் வந்து அவங்க லெவலில் ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டத்திலேருந்து எனக்கு கிடைச்ச தகவலை நான் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, சீட்டு குறைவாக கொடுக்குறேன் பட் ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்ற லெவலுக்கு போயிருக்காரு. ஆனால் இதை நான் முதல்ல கமிட் பண்ண மாட்டேன், தேர்தல் முடிஞ்சோன்னே தான் இதை செய்வோன்னு இருக்கார். அந்த இடத்துல பேச்சுவார்த்தையில் இழுபறியெல்லாம் நீடிச்சிருக்குது. பட் பிஜேபி தெளிவாக இருந்திருக்காங்க. ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் சேர்ந்ததுன்னா அது ஃபினிஷ்டு. ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதி, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா அது டஃப் ஃபைட்டு. ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி விஜய் அலையன்ஸ் வந்திருந்ததுன்னா ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தமிழகத்தில் உறுதி. அதை பிஜேபி விரும்பவில்லை. திமுகவை நகர்த்திட்டு ஏடிஎம்கே வந்து உட்காரல, எங்களுக்கு என்ன லாபம்? அதனால தான் அவங்க வந்து நிர்பந்தித்து அழுத்தம் கொடுத்து தான் எடப்பாடியை அலையன்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த அலையன்ஸ் வந்த பிறகு விஜயோட பாலிடிக்ஸ் வந்து ஒரு கடுமையான சன்னிங்கில் இருக்குது. இப்போ பேர் அதிர்ச்சியில் தான் அவங்க இருக்காங்க. நீங்கள் 26 விஜய்க்கான தேர்தல் அல்ல, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மேபி 31 இருக்கலாம். அந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் சான்ஸ் அவர் கையை விட்டு ஸ்லிப் ஆனதில் அவர் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஜெயிக்கலாம் முடியாது. நீங்கள் 30% கிராஸ் பண்ணணும் ஒரு எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு. எங்கேருந்து வரும் உங்களுக்கு? ஜெயிச்சிருவாரா முதல் எலெக்ஷன்லேயே? அவர் ஜெயிச்சிருவாரா? எனக்கு தெரிந்த அதுவும் கடினம். நான் அப்படி தான் பார்க்குறேன். விஜயகாந்த் உதாரணத்தை இவங்கெல்லாம் 2005 காமிப்பாங்க. ஏடிஎம்கே ஒரு பக்கம், டிஎம்கே ஒரு பக்கம் நின்றுது. விஜயகாந்த் அவர் மட்டும் ஜெயிச்சார், மற்றவங்கெல்லாம் தோத்தாங்க. 2006 2005 கட்சி ஆரம்பித்து 6 ஜெயிச்சார் அவர். எனக்கு என்னமோ விஜய்க்கு வந்து அதுவும் கடினம்னு தோணுது. ஏன்னா இந்த 20 ஆண்டுகளில் தமிழக அரசியல் வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் இட் ஹஸ் அண்டர்கான் அ சீ சேஞ்ச், மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு விஷயம் மேடம், பணம் வந்து பாதாளம் வரைக்கும் பாயுது. நீங்களும் நானும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு, ஒரு சாமானியனோட கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பணம் விளையாட போகுது. பணம் 2 தரப்புமே நான் சொல்கிறேன், போத் சைட்ஸ். தேர் கோயிங் டு மேக் தி சிஸ்டம் எஸ் அ மாக்கரி. அதாவது இந்த சிஸ்டத்தை எவ்வளவு தூரம் சிறுமப்படுத்த முடியுமோ, கேலி கூத்தாக்க முடியுமோ 2 பேரும், அதிமுக பாஜக கூட்டணி, திமுக கூட்டணி 2 பேரும் ஆக்க போகிறாங்க. இதில் விஜய் மாதிரியான பிளேயர்ஸுக்கு வந்து ஸ்பேஸே இருக்காதுன்றதான் எனக்கு தோணுது. இந்த கேள்வி ஏன் நான் வந்து தைரியமாக முன் வச்சேன் அப்படின்னா, அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. ஏன்னா மக்கள் நீதி மையம் தனிப்பட்ட முறையில் இல்லை,
கமல்ஹாசன் அவர்கள் வந்து நிற்கும் போது ஒரு கடுமையான போட்டி இருந்தது. வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் கடுமையான போட்டி இருந்தது. ரொம்ப மார்ஜினில் தான் வந்துட்டு வானதி சீனிவாசன் வந்துட்டு ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கே அப்படி ஒரு டஃப் ஃபைட் இருந்தப்ப விஜய் அவர்கள் ஈஸியாக அவர் நிற்கிற இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்ற ஒரு கோணத்தில் அந்த எனக்கு என்னமோ அதுக்கு கூட வாய்ப்பு குறைவுன்னு தோணுது. ஏன்னா நீங்கள் 30% ஓட்ஸை கிராஸ் பண்ணணும். விஜயோட ஓட் பேங்க்ன்றது பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி அந்த 15 to 20% அதுதான் நானும் நம்புகிறேன். அது வந்து இன்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததால் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்து விஜய்க்கு வரதா இருந்த மைனாரிட்டிஸ் ஓட் அப்படியே டிஎம்கேக்கு போயிருக்கு கணிசமான அளவு தான் அட்லீஸ்ட். ஏன்னா மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு பிறகு யார் வரணுன்றது நோக்கம் இல்லை, யார் வரக்கூடாதுன்றது நோக்கம். திமுகவை பிடிக்கல, விஜய்க்கு போடலாம். ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தோன்னா ஐயோ அது வேஸ்ட்டு, டாக்டிக்கல் ஓட்டிங் தான் இனிமேல். விஜய்க்கு போட்டால் அது விரயமாகிற ஓட்டு, திமுகக்கே போட்டுரும். எஸ்டிபிஐ போய் அறிவாலயத்தில் ஸ்டாலினை பார்க்குறாங்கனாலே புரிஞ்சுக்கலாம், தட்ஸ் அ இண்டிகேட்டர். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது அவரோட 15-20%ன்றதே குறையும் பொழுது அவர் ஜெயிப்பதே எனக்கு தெரிந்து கடினம். ரெண்டாவது, அவருக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸே கிடையாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸையும் ஒன்று திமுக தூக்கிடும், இல்லை ஏடிஎம்கே தூக்கிடும், பிஜேபி தூக்கிடுவாங்க. பணம் அடி நடிப்பாங்க. குட்டி குட்டி கட்சிகளை கூட வந்து இன்றைக்கி வந்து அதாவது பணமழை பொழியும் காலம், இலையுதிர் காலம் மாதிரி குட்டி கட்சிகளுக்கு லெட்டர் பேட் பார்ட்டிஸுக்கு பணமழை பொழியும் காலம் இது. ரெண்டு தரப்பும் வந்து அள்ளிடுவாங்க போட்டு. ஒரு குண்டு மணி கூட கீழே செதறாமல் ரெண்டு பேரும் அள்ளிடுவாங்க. ஸோ விஜய் வில் பி ஆர்ஃபண்ட். அதாவது வந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். 26 அவருக்கான எலெக்ஷன் கிடையாது, மேபி 31. அதுக்கு 5 வருஷம் அவர் தாக்கு பிடிக்கணும். அவர் வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாரும் சில பேர் சொல்கிறாங்க ஏடிஎம்கே வந்து விஜய் ரொம்ப டிமாண்டு பண்ணார், அதான் ஏடிஎம்கே வந்து பிஜேபி பக்கம் போயிடுச்சு. குருமூர்த்தியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்சல்யூட் நான்சென்ஸ். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கிவன் அ சாய்ஸ் எடப்பாடி விஜயோட தான் போயிருப்பார். அவருக்கு வேறு வழி இல்லை. தம்பு போட்டு அழுத்தி ப்ரெஷர் பண்ணி அண்டர் ப்ரெஷர் தான் எடப்பாடி வந்து பிஜேபியோட போயிருக்காரு. அதுக்கு காரணம் விஜயோட கூடுதல் டிமாண்டுன்றதெல்லாம் ரொம்ப தவறான அபத்தமான கருத்து. நவ் விஜய் இஸ் ஃப்ரெண்ட்லெஸ். அவர் ஜெயிப்பதே கடினம். நாம் தமிழர் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் தான் நான் பார்க்குறேன். அது கடந்த முறை வாங்கின 8% அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 40% அது அவங்கள விட்டு வெளியே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கட்சிகளும் 26 இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ப்ளீக்காக, ரொம்ப இதுவாக தான், மங்கலாக தான் இருக்கும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த அலையன்ஸ், அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஒரு தொடக்கம். அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு போக முடியாத எல்லா கட்சியையும் ஒன்றா இழுக்க பார்ப்பாங்க. சீட் ஷேரிங்லெல்லாம் ப்ராப்ளம் வரும், நான் மறுக்கல. பட் நாள் நெருங்க வந்து நீங்கள் களத்தில் டிஎம்கேவை 5 வருஷம் பொறுத்து ஃபேஸ் பண்ணணுன்னா பலவிதமான காம்ப்ரமைஸுக்கும் ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க கட்சிகள் வந்து தான் தீருவாங்க. அப்படி அந்த அலையன்ஸ் இன்டாக்டாக இருந்து, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இன்டாக்டாக இருந்து, அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். வேறு வழி இல்லை. ஏடிஎம்கேவில் விட்டுட்டு போக முடியாது. எவ்வளோ அவமானங்கள் நிகழ்ந்தாலும் அங்கே தான் இருந்தாகணும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இன்டாக்டாக இருந்தால் அதில் எல்லா குட்டி கட்சிகளும் சேரும் பட்சத்தில் பைப்போலார் பாலிட்டிக்ஸாக இருமுனை போட்டியாக வரும்போது சைடில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லோரும் காணாமல் போவாங்க. லிட்ரலி சினிமா ஆக்டர்ஸு ப்ளஸ் பொலிட்டிக்கல் ஆக்டர்ஸ் நான் சொல்கிறேன். ரெண்டு பேருமே போத் விஜய் அண்ட் சீமான் காணாமல் தான் போவார்கள். விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தப்பயே விஜயோட ஸ்டேக்ஸ் வந்து கீழே போயிடுச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ சீமான் அவர்களும் வந்து உள்ள இந்த கூட்டணிக்குள்ளே செல்ல வாய்ப்பு இருக்காங்கிற தொடர்ந்து அந்த கேள்வி வந்து அவர் முன்னாடி எழுப்பப்படுது. நீங்களும் சொன்னீங்க, அவர் ரொம்ப தெளிவாக வந்துட்டு சொல்கிறாரு, நான் வந்து பிஜேபியோட சேர மாட்டேன் அப்படின்னு. ஒரு ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின் தான். இப்போ கூட அவர் சொல்கிறது கடைசி என்னன்னா, அந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் தொடர்ந்து பிஜேபி தரப்புலேருந்து அவங்கள போய் நிறைய பேர் மீட் பண்ணுறதையும் பார்க்குறதையும் பத்திரிகைகள்லையும் செய்திகள்லையும் பார்க்க முடியுது. அப்போ ஒருவேளை இந்த மாதிரி ரொம்ப டவுனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி மேபி சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மேடம், பாலிடிக்ஸில் வந்து எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்திய அரசியலில் இடதுசாரிகள் பிஜேபியோட போக மாட்டாங்க, காங்கிரஸ் பிஜேபியோட போவாது, திமுக அண்ணா திமுகவோட போவாது, அண்ணா திமுக திமுகவோட போவாது. மற்றபடி தமிழ்நாட்டில் யார் வேணால் யார் கூட வேணால் போவாங்க. அருவருப்பான கேள்வின்னு சீமான் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த அருவருப்பு உங்களுக்கு அண்ணாமலையோடு ஷேர் பண்ணும்போது, ஒரு ஸ்டேஜை ஷேர் பண்ணும்போது தோணலையா? என்னுடைய அன்பு இளவல்னு சொல்லும்போது தோணலையா? நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது தோணலையா? அது எப்படி நீங்கள் வாழ்த்து தெரிவிப்பீங்க? இது ஒன்றும் பொலிட்டிக்கல் டீசன்சி கிடையாது. மனித குலத்துக்கு எதிரான கட்சி பிஜேபின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட மாநில தலைவருக்கு அது ஒரு அரசியல் பதவி. அவர் ஒரு அரசியல் தலைவர், அவங்க மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு எப்படி நீங்கள் வாழ்த்து சொல்லுவீங்க? நேரில் பார்த்தா வணக்கம் தெரிவிக்கிறது, குசலம் விசாரிக்கிறது வேறு, அது கண்ணியம், தனி மனித நாகரிகம் அது. ஆனால் பொலிட்டிக்கலி அவருக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்கன்னா என்ன மெசேஜை நீங்கள் கொடுக்குறீங்க? நீங்கள் போய் அவரோட பாரிவேந்தர் ஏற்பாடு பண்ண மீட்டிங்கில் அவரோட ஷேர் பண்ணுறீங்க ஸ்டேஜை. இதெல்லாம் வந்து எத்தகைய சிக்னல்ஸை கீழே அனுப்பும்?
அவர் போவதற்கு வாய்ப்புகள் குறைவுங்க, அதை நான் ஒத்துக்கிறேங்க. 26 சீமான் அவர்கள் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போவதற்கு, குறிப்பாக பிஜேபி கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் கம்ப்ளீட் ரூல் அவுட்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அப்படின்னா எதற்காக அவர் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீங்கள் போய் அண்ணாமலையோட ஒரு மேடையை ஷேர் பண்ணுறீங்கன்னா, அது எலெக்ஷன் இன்னும் 1 year இருக்குது, ரவுண்ட் த கார்னர் இருக்கும்போது பண்ணுறீங்கன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்கும்? வழக்கமாக இந்த மாதிரியான கூட்டணி எப்படி உருவாகும்னா, அந்த காலத்தில் கலைஞர் பண்ணுவார். காங்கிரஸோட எதிர்கட்சியில் இருக்கார், எதிரும் புதிருமாக இருக்கார். ஆனால் அடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸோட போகிறாருன்னா ஒரு 6 மாதம் மேலே இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் கலந்துப்பார், புத்தக வெளியீட்டில் கலந்துப்பார், கல்யாண கருமாதியில் கலந்துப்பார். அது தொண்டர்கள் மனங்களை தயார் பண்ணுறது. அப்படி தான் அது நடக்கும். அதுதானே இங்கேயே நடந்திருக்குன்னு தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மேடையை போய் நீங்கள் அண்ணாமலையோட மேடையை ஷேர் பண்ணுறீங்கன்னா என்ன மெசேஜை கொடுக்குறீங்க? உங்கள் வாயில் அது மனித குலத்துக்கு எதிரான கட்சி. அப்போ அண்ணாமலையோட மேடையை ஷேர் பண்ணுறது, அவர் நயினாருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது, அன்பு இளவல்னு எடப்பாடி இவரை பற்றி அண்ணாமலையை பற்றி சொல்கிறது, மோடி உலகம் பூரா போய் தமிழை பற்றி பேசுகிறாருன்றது, இதெல்லாம் என்னங்க இது என்ன சிக்னலை கொடுக்கும்? இந்த பேச்சே முதல்ல வரக்கூடாது. இல்லை, வந்துடுச்சுனாலே நீங்கள் எங்கேயோ காம்ப்ரமைஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அவர் போவார்னு நான் ஒன்றும் நம்பலை. ஆனால் அரசியலில் எது வேணால் நடக்கலாம். இந்த 1 yearல இன்னும் திமுக அதிகப்படியான அழுத்தத்தை அவர் மேலே கொடுக்குன்னு அவர் எங்கே போவார்? அதை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான வேலை தானே அது. விஜய் போக மாட்டார். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அவர் தனியாக தான் நிற்பார். கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார். 26 விஜய்க்கான களம் அல்ல. அதை அவரும் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறான் தான் நான் பார்க்குறேன். எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். சும்மா குழந்தை பசங்க விளையாட்டு கிடையாது. எல்லாரும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம், நாங்கள் ஆட்சி அமைப்போம், முட்டாள்தனமான பேர். இட்ஸ் அ வார். 15 நாள் கேம்பெயின், 2வது போலிங் டே அன்னைக்கு திமுகவை சமாளிக்கிறதுன்றது பெரிய விஷயம். சுழல்வான் திமுககாரன். அதிகாரம் கையில் இருக்குது. அவங்கக்கிட்ட மாநில அரசு இருக்குது, அவங்ககிட்ட மத்திய அரசு இருக்குது, பணம் இருக்குது, மீடியா இருக்குது. எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? கூட்டணி இல்லாமல் எதிர்கொள்ளவே முடியாது. 26 விஜய்க்கான களம் அல்ல என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். தொடர்ந்து என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.